ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமையை பயன்படுத்தி எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சுகர் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் அளவு நான் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா சம்பா ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருகிராமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணின்னு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க. இது ரவை மாதிரி சீக்கிரமாக வெந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் நான் 2 கப் அளவு சம்பா ரவை எடுத்ததுனால 1.5 கப் அளவு நான் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும். இது ஆனதுக்கப்புறமா நல்லா திக்காகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமானது. தேங்க்யூ.